லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஆனா ரஜினி இல்லாம என் லைஃப் கம்ப்ளீட் ஆகாதே. ஆனா அவங்களும் என் கூட இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா? அவங்க என் கூட தான் வந்தா என்ன? என்னக்கா? பார்த்திபா, உன் கேள்விக்கு பதில் உனக்கே நல்லாவே தெரியும். ஆனாலும் நீ இருக்கிற மனநிலைமைய உன்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஆனாலும் நான் சொல்றேன், உன்னை முதல்ல ரஜினிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தப்போ தன்னோட குடும்பத்தை ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு நேசிக்க முடியுமான்னு திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி ஆச்சரியப்பட்டவன் நீ. அந்த அளவுக்கு குடும்பத்து மேல ரஜினி வச்சிருக்கிற பாசத்தை பத்தி புரிஞ்சவன் தான் இப்போ அந்த குடும்பத்தை விட்டுட்டு என் கூட வந்தாதான் ஆச்சுன்னு அவளை கட்டாயப்படுத்துறது என்னடா நியாயம்? அக்கா, ஆனா இப்ப சூழ்நிலை அப்படி இல்லையேக்கா. டேய், என்னடா சூழ்நிலை? எப்பவுமே அவ குடும்பத்து ஆளுங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறி இருக்காங்களே தவிர ரஜினி என்னைக்குமே மாறினதில்ல. குடும்பத்தோட ஆட்களை விட்டு கொடுத்ததும் இல்ல. அப்படிப்பட்ட ரஜினியும் இப்போ உனக்காக மாறி இருக்கா. இத்தனை நாளா தன் குடும்பத்து ஆளுங்களுக்காக மட்டுமே வாழ்ந்துட்டு இருந்தவ இப்போ தன்னோட வாழ்க்கையும் வாழ ஆசைப்படுறா. அதுவும் யாருக்காக? உனக்காக. ஏன்னா அவ வாழ்க்கையே நீதான்டா. அவ கஷ்டப்படும் போது அவ கேட்காமே அவ கூட நின்னுட்டு கூட இருடான்னு அவ கேட்கும் போது நீ இப்ப மாட்டேன்னு போறியே. இதுல எது சரி எது தப்புன்னு நீயே யோசிடா, நீயே முடிவெடு. இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லடா. ரஜினி, என்னம்மா தனியா உட்கார்ந்துட்டு இருக்க? இப்போல இருந்தே தனியா இருக்க பழகிக்கிறேன் மாமா. அம்மாடி, வெளியில நம்ம பேசுறதெல்லாம் நடந்துடாதுமா. உள்ள ஆள் மனசுல என்ன இருக்கோ அதான் நடக்கும். மாமா, சொல்லு ரஜினி. நான் ஏதாவது தப்பு பண்றேனா மாமா? சொல்லுங்க மாமா, நான் எடுத்த முடிவு தப்பா? குடும்பத்துக்காக, குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக நீ நிறைய முடிவெடுத்திருக்க ரஜினி. யாருக்காக ஒரு முடிவெடுத்தாலும் அது அவங்களுக்கு நல்லதா தான் இருந்திருக்கு. இப்ப வரைக்கும் கெட்ட பேர் வாங்கினாலும் பரவாயில்லன்னு தான் முடிவெடுத்திருக்க. நீ நிறைய விஷயங்களை எனக்கே செஞ்சிருக்க. மாமா, ரஜினி, எப்பவுமே உனக்காக எதையுமே யோசிச்சு உனக்கு பழக்கமே இல்லை. புதுசா ஒன்ன செய்யும் போது அதுல குழப்பம் வர்றது இயற்கை தானே. இப்ப கூட நீ எடுத்திருக்கிற முடிவு சரியா தப்பான்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா அது சரியா தப்பான்னு என்னாலேயே ஒரு முடிவுக்கு வர முடியல. ஆனா சொல்லுங்க. ஒருவேளை நான் உன் இடத்துல இருந்திருந்தா ஒரு வார்த்தை கூட பேசாம பார்த்திபன் கூட கிளம்பி போயிருப்பமா. மாமா, ஆமா ரஜினி, எங்க அப்பாவை இழந்துட்டு நிற்கும் போது கூட நீ என்னை விட்டு கொடுத்து குடும்பத்துக்காக நின்னுட்டியன்னு தானே பார்த்திபனுக்கு உன் மேல கோபம்.
அதனால தானே உன் காதலை உணர முடியலன்னு தள்ளி நின்னா. நீ என்ன சொன்ன? என் காதலை அவனுக்கு புரிய வைப்பேன், எல்லாரையும் விட அவன் தான் எனக்கு முக்கியம்னு தெரிய வைப்பேன்னு சொன்னல. ஆமா மாமா. அந்த காதலை புரிய வைக்க இதை விட வேற ஒரு நல்ல வாய்ப்பு வேற எங்கம்மா கிடைக்க போகுது? நானா இருந்தா உடனே அவன் கூட கிளம்பி போயிருப்பேன். அப்படி போனாலே அவ நமக்காக வந்திருக்கா, நமக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு முடிவெடுத்திருக்கான்னு அவனோட மனசு நார்மல் ஆயிடுமா? துபாய்க்கே போனாலும் அதிகபட்சம் 10 நாளோ 1 மாசமோ அவனே உனக்காக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாமா. ஏன்னா இந்த குடும்பத்து மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு எல்லாரையும் விட அவனுக்கு நல்லா தெரியுமா. அவனே உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருப்பாமா. அந்த வாய்ப்பை நீ அவனுக்கு கொடுக்காம நான் சொல்றதை தான் கேட்கணும்னு பிடிவாதம் பிடிக்கிற. உன்னை புரிஞ்சுக்காத எல்லாருக்காகவும் எல்லாத்தையும் விட்டு கொடுத்த. உன்னை புரிஞ்சுக்கிட்டு உனக்காகவே வாழ்றவங்கிட்ட விட்டு கொடுக்க முடியாதுன்னு பிடிவாதமா இருக்கியம்மா. எது சரி எது தப்புன்னு நீயே முடிவு பண்ணுமா. பார்த்திபா, அத்தை, நீங்க எங்க இங்க? உன் வாயால என்ன அம்மான்னு கூப்பிடுற தகுதி எனக்கு இல்லாம போச்சு இல்ல? ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா. சரி, என்ன கோவிலுக்கு வந்திருக்க? ஆ, ஊருக்கு நல்லபடியா போகணும்னு வேண்டிக்க வந்திருக்கியா? இல்லம்மா, அனிதா வர சொன்னா. ரஜினி குபேரன் அண்ணன் கூட வந்திருக்காங்க. அவங்களுமா? என்ன திடீர்னு? நானும் ரஜினியும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இங்க கூட்டிட்டு வரேன்னு அப்பா வேண்டியிருந்தாராம். அவரோட ஆசையை நிறைவேற்றணும்னு அக்கா தான் வர சொன்னா. நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும் தான் எல்லாருமே ஆசைப்பட்டோம், ஆசைப்படுறோம். ஆனா அந்த ஆசை உனக்கு இல்லையே. ரஜினியை நான் கூட்டிட்டு போறேன்னு தான் சொல்றேன். அவங்க தான் எங்கேயோ போறேன்னு பிடிவாதமா இருக்காங்க. நீ வெளிநாடு போயே திருவேன்னு பிடிவாதம் பிடிக்கிற மாதிரி தானே அவளும் இருக்கா? எங்க பிரச்சனைய, எங்க வாழ்க்கைய நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லியாச்சு. உங்க வாழ்க்கைய 2 பேரும் சந்தோஷமா வாழறத விட்டுட்டு இப்படி ஆளுக்கு ஒரு பக்கமா இழுத்துக்கிட்டு இருக்கீங்களே. உங்களுக்கு எங்களால நிறைய கஷ்டம் வந்திருக்கு, கஷ்டப்படுத்தி இருக்கோம். அது எல்லாத்துக்கும் காரணம் நாங்க தானே தவிர ரஜினி இல்லையே. நீ எங்க வீட்டுக்குள்ள, அவ வாழ்க்கைக்குள்ள வரதுக்கு முன்னால குடும்பமா வேற எதுவுமான முடிவெடுக்கிற சூழ்நிலை வந்தா அவ கொஞ்சம் கூட யோசிக்காம குடும்பம் தாங்கிற முடிவுல உறுதியா இருந்தா. அரவிந்த் ராதிகா கல்யாணத்தை நான் முடிவு பண்ணப்ப கூட அவ விட்டு கொடுத்துதான்ப்பா நின்னா. ஆனா
ஒன்னு அவளால விட்டு கொடுக்க முடியல. குடும்பமா பார்த்திபனான்னு ஒரு கேள்வி வந்தப்போ முதல் தடவையா வாழ்க்கையில அவ முடிவெடுக்க முடியாம தடுமாறினா. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு படி மேல போய் பார்த்திபன் தான முடிவெடுத்து எங்களை எதிர்த்து நின்னு ஒன்ன ஏத்துக்கிட்டா. அப்படிப்பட்டவளை விட்டுட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அவளை அழ விட்டுட்டு நீ போய் அங்க சந்தோஷமா இருக்க முடியுமா? முடியவே முடியாது. ரஜினி இல்லாம என் வாழ்க்கை நிச்சயமா சந்தோஷமா இருக்காது. ஆனா பார்த்திபா, இவ்வளவு தெளிவா ஒரு விஷயம் புரியும் போது அதுக்கப்புறம் ஆனா அவனான்னு இழுக்கிறதுல அர்த்தமே இல்ல பார்த்திபா. நீ இல்லாம ரஜினியும் சந்தோஷமா இருக்க மாட்டா. அதுவும் தெரியும் தானே உனக்கு. இப்படி தலையை தொங்க போட்டு நின்னா எப்படி பார்த்திபா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீதான் ஏதாச்சும் திட்டம் போட்டு சரி பண்ணுவ. இங்கேயே இருந்து எல்லாத்தையும் சரி பண்ற வழிய பாருப்பா. உன்னையே நம்பிக்கிட்டு இருக்கிறவள விட்டுட்டு போறது சரியில்லை சொல்லிட்டேன். நீங்க 2 பேரும் ஒன்னாதான்ப்பா இருக்கணும். பார்த்திபா, அம்மா எப்பமா வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். எப்படிமா இருக்க? உங்க அப்பா வேண்டுதலாமே? ஆமாம்மா, கோவில ஒன்னா சுத்தி வந்தாங்க. இப்போ 25 விளக்கு போட்டாங்க. இதெல்லாம் செய்யணும்னு அப்பா அவ்வளவு ஆசையா இருந்தாரு. அம்மா அம்மா அத்த, நீங்க எப்படி இங்க? நான் எப்பவும் கோவிலுக்கு வரவதானே. நீங்க தான் சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்திருக்கீங்க. சரி, எல்லாம் நல்லதுக்கு தானே. ரஜினி, பார்த்திபா, அப்பா உங்களை இப்ப ஆசீர்வாதம் பண்ணிருப்பாரு. ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. அவரும் இருந்து இதை பார்த்திருந்தாருன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும்ல. உங்க 2 பேரையும் கோயிலுக்கு கூட்டிட்டு வரணுங்கிற உங்க அப்பாவோட ஆசைய அனிதா நிறைவேற்றி வச்சுட்டா. நீங்க 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா வாழணுங்கிற அவரோட ஆசைய நீங்க 2 பேரும் தான் நிறைவேற்றணும். அதுக்கு என்ன செய்ய போறீங்க 2 பேரும்? என்ன செய்வாங்க? பார்த்திப இங்கேயே ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு ரஜினி கூட இருக்கணும். இங்க பாரு பார்த்திபா, என்னாலேயோ என் குடும்பத்துல இருக்கிறவங்களாலேயோ உங்க 2 பேருக்கும் இனிமே எந்த பிரச்சனையும் வராது. எங்க கூட இருக்க பிடிக்கலனா உங்க வீட்டுல போய் இருங்க. அதுவும் பிடிக்கலனா தனியாவது ஒரு வீடு பார்த்துக்கிட்டு போங்க. ஆனா எங்க கண்ணு முன்னாடியே இருங்க பார்த்திபா. வெளிநாட்டுக்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா. அம்மா, தயவு செஞ்சு அவனை யாரும் கட்டாயப்படுத்தி இருக்க வைக்காதீங்க. அவனுக்கு எது விருப்பமோ அதை செய்யட்டும். என் கூட நீங்க வரணுங்கிறதாங்க என் விருப்பம். அதை நீங்க செய்யுங்களேன். பார்த்திபா, வாழ்ந்தா ஒன்னா இங்க வாழணும். போய் தான் தீருவேன்னு சொன்னா நீ மட்டும்தான் போகணும். இதான் ஏன் முடிவு. அதுக்கு கொஞ்சம் நீ மரியாதை கொடு. இப்படியே 2 பேரும் மாறி மாறி பேசிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு ஒரு தீர்வே கிடைக்க போறது இல்ல. இதுக்கு நான் சொல்றேன் தீர்வு. என்னம்மா? நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கணும், எப்போ நடக்கணுங்கிறதெல்லாம் நம்ம கையிலேயே இருக்கு. அந்த கடவுள் கையில தானே இருக்கு. இதுக்கும் அந்த கடவுளே ஒரு பதில சொல்லட்டும். என்ன பாக்குறீங்க? வாங்க போய் சாமி கிட்டயே பூ போட்டு பாத்துருவோம். கரெக்ட் அத்த, சூப்பர் ஐடியா தான். என்ன நல்லபடியா விளக்கு போட்டேல? போட்டாச்சு சாமி. இவங்க விஷயத்துல ஒரு முடிவெடுக்கணும். அதான் ரொம்ப குழப்பமா இருக்கு. குழப்பமா? என்னமா குழப்பம் சொல்லுமா? சாமி,
இன்னும் கொஞ்ச நாள்ல என் தம்பி பார்த்திபன் ஃபாரின் போக போறான். சரி, பொண்டாட்டியை கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். அவன் பொண்டாட்டி வேண்டாம் இங்கேயே இருக்கலாம்னு சொல்றான். தம்பி வெளிநாட்டுக்கு போலாமா வேண்டாமான்னு பூ போட்டு பாத்திரலாம். வெள்ளைப்பூ வந்தா 2 பேரும் போலான்னு அர்த்தம். சிகப்பு பூ வந்ததுன்னா இங்கேயே இருக்கணும்னு அர்த்தம். சரிதானே? அம்பாள் முன்னாடி பூ போட்டு பாத்திரலாமா? ஒன்னா வாழணும்னு. சரிதான் சாமி, எதுவா இருந்தாலும் நாங்க ஏத்துக்கிறோம் சுவாமி. அப்படியா? வாங்கோ, அம்பாள் சன்னதிக்கு போலாம். வாங்கோ வாடா. வாங்க. வா போலாம் பார்த்துக்கோ. ஓம் தேவியே நமஹ, ஓம் துர்காயே நமஹ, ஓம் திரிபுவனேஸ்வரியே நமஹ, ஓம் யசோதா கர்ப்ப சம்பூதாயே நமஹ. கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி. தீர்வசஸ்வமாயுஷ்யே ஆரோக்கியே மாவிதா சோபமானம் மகீயதே. தானியம் தனம் வசும் பகவத்ரலாபம் சதசம் வர்த்தரம் தீர்க்கமாயு. சாமி, அம்பாளோட உத்தரவு என்னன்னு பாத்துடலாமா? கொஞ்சம் இருங்கம்மா. பாப்பா, என்ன தாத்தா? கொஞ்சம் வாமா. சொல்லுங்க தாத்தா. என்ன தாத்தா? அம்பாள் பாதத்துல வச்ச பூவை எடுத்துன்னு வந்திருக்கேன். குழந்தைய எடுத்து தர சொல்லாமா? அந்த குழந்தை வந்து எந்த பூவை தொடுதோ, எந்த பூ வருதோ அதை அம்பாளோட வாக்கா ஏத்துக்கணும். அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்குவோம். இந்த 2 பொட்டலம் இருக்கு இல்லையா, இதுல 1 எடுத்து என்னட்ட தரையா? சரிங்க தாத்தா. எடுமா, எடுத்து கொடு. எடுமா. எடுடா. என்னம்மா பாக்குற? எடுத்து கொடுமா. என்ன சாமி, குழந்தை ஓடி போச்சு. சாமி, 2மே தூக்கிட்டு ஓடிடுச்சு. இப்ப என்ன பண்றது? ஆத்தா என்ன நினைக்கிறான்னு தெரியலம்மா. நீங்க அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, எல்லாமே நல்லபடியா நடக்கும். அனிதா, பாப்பா தான் 2யும் தூக்கிட்டு ஓடிடுச்சு. இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? இங்க பாருங்க, 2 பேரும் பாத்துக்கோங்க. அம்மனே இன்னைக்கு என்ன முடிவு எடுக்கணும்னு உங்க கையிலேயே கொடுத்துட்டாங்க. நீங்க தான் இனிமே நல்ல முடிவா எடுக்கணும். அதான் அம்பாளோட சித்தம் போல இருக்கு. பாத்தீங்கல்ல, நாம இங்க இருக்கிறதுல சாமிக்கே விருப்பம் இல்லை. அதான் எந்த உத்தரவுமே தரல. நீ ஃபாரின் போறதா சாமிக்கு பிடிக்கல, அதனால தான் உத்தரவு கொடுக்கல. இப்ப நான் என்ன செஞ்சா நீங்க என் கூட வருவீங்க? நான் என்ன செஞ்சேன்னா நீ இங்கேயே இருப்ப பார்த்திபா. இங்க நமக்கு என்னங்க வேலை இருக்கு? கடமை கடமைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல. ஆமா பார்த்திபா, அக்கா, ராதிகா, முரளி எல்லார் லைஃபும் செட்டில் ஆயிடுச்சு. ம், அம்மா கூட பத்மாமாவை ஏத்துக்கிட்டாங்க. ம். அப்பாவும் இப்ப புரிஞ்சுக்கிட்டாரு. திவ்யாவை பத்தியும் நான் கவலைப்பட வேண்டியதில்ல. அவளையும் அவங்களே சரி பண்ணிடுவாங்கன்னு தான் ஆ, தோணுது. அப்புறம் என்னங்க? மிச்சம் இருக்கிறது உங்க லைஃப் மட்டும்தான். அத பத்தி அட்லீஸ்ட் இப்போவாவது யோசிங்க. என் லைஃப் இல்ல பார்த்திபா, நம்ம லைஃப். ஆ, இதெல்லாம் நல்லா வியாக்கியானமா பேசுங்க. ஆனா கூட வர முடியாதுன்னு பிடிவாதமா பேசுங்க.
பார்த்திபா, என்னோட கான்செப்ட் எப்பவுமே ஒண்ணே ஒண்ணுதான். என்னை சுத்தி இருக்கிறவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழணும். அதுக்கு என்னால என்ன செய்ய முடியுமோ அதை செய்வேன். எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ நீங்க என்ன செய்ய போறீங்க? அதான் நீ தாராளமா ஃபாரின் போன்னு சொல்லிட்டேன்ல. உன்னை நான் தடுக்கவே இல்லையே. ஏங்க, நீங்க என் கூட வரலங்கிறதாங்க ப்ராப்ளமே. குடும்பத்துக்காக நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தப்போ அதுதான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அதே நேரத்துல இப்படி உங்க வாழ்க்கையை பார்க்காம எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறது தப்புன்னு அவ்வளவு சண்டையும் போட்டேன். இப்ப கூட ராதிகாவை விட்டு கொடுக்காம அவ செஞ்ச தப்ப நான் ஏத்துக்கிட்டேன் தானே என் மேல கோவமா இருந்த. இப்ப என் வாழ்க்கைய நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறேன். என் கூட வந்தே ஆகணும்னு நீ சண்டை போடுற. இது என்ன கான்செப்ட் பார்த்திபா? அவங்களுக்காக நான் எதையும் விட்டு கொடுக்க கூடாது, உனக்காக நான் எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணுமா? விட்டு கொடுக்கணுமா? ஏங்க, நான் அப்படி சொல்லல. அப்ப நீ சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? உனக்கு வெளிநாடும் போகணும், ஏன் கூடயும் இருக்கணும். ஆனா இது ரெண்டுமே ஒன்னா நடக்காது. அதுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல, பார்க்கலாம். ஜெயிக்க போறது உன் ஆசையா இல்ல நம்ம காதலான? ஒருவேளை நீ கிளம்பி போயிட்டனா உனக்கு செய்ய வேண்டிய என் கடமையும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு கடமை தான் மீதி இருக்கும். அதையும் செஞ்சுட்டா நானும் நிம்மதியா கிளம்பி போயிடுவேன். இன்னொரு கடமையா? என்ன கடமை? அதை உன்கிட்ட சொல்ல முடியாது பார்த்திபா, சொல்லவும் மாட்டேன். ஏங்க,